தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேலையெல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும், கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறது எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா ஒரு பெரிய குழப்பத்திலயும் என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற ஒரு விரக்தியிலும் தான் நீங்க பாதி பேர் இருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள 1000 வலிகள் இருந்தாலும் வெளியே சிரிச்சுக்கிட்டு திரியிற ஒரு நல்ல உள்ளம் உங்களுடையது. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைக்காத, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் மாற்றம் நடக்க போகுது. இத சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்ற விஷயம் கிடையாதுங்க. உங்க கிரகநிலைகள் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானம், இழப்பு இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரமா இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு நடக்க போற இந்த நல்ல விஷயங்கள், உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த திடீர் திருப்பத்தை பத்தி ஒரு 5 ரகசியங்களை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. உங்க கூடவே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சரி, இந்த ரகசியங்கள் நீங்க உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் பத்திரமா வச்சுக்கணும். அப்படி நீங்க செஞ்சா மட்டும்தான் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையா எந்த தடங்களும் இல்லாம வந்து சேரும். தனுசு ராசிக்காரங்களை பத்தி பொதுவா சொல்லணும்னா, நீங்க ரொம்ப வெளிப்படையான ஆளுங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச உங்களுக்கு எப்பவுமே தெரியாது. யாராவது கொஞ்சம் அன்பா பேசிட்டாலோ, இல்ல அவங்க கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி அழுதுட்டாலோ, உடனே இறங்கி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு பிடிக்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. ஆனா இதனால நீங்க அடைஞ்ச பலன் என்னன்னு கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. யாருக்கெல்லாம் நீங்க ஓடி உதவி செஞ்சீங்களோ, யாருக்கெல்லாம் உங்க நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணீங்களோ, அவங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது திரும்பி கூட பார்க்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிறைய நேரங்கள்ல உங்க நல்ல மனசை பல பேர் ரொம்பவே தப்பா பயன்படுத்தியிருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டு கடைசியில உங்களையே குறை சொல்லிட்டு போனவங்க இங்க அதிகம். இதை நினைச்சு உங்க மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கும். ஒரு கட்டத்துல நாம ஏன் இப்படி இருக்கோம், எல்லாருக்கும் நல்லதே செஞ்சாலும் நமக்கு மட்டும் ஏன் கடவுள் கஷ்டத்தை மட்டுமே கொடுக்குறாருன்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம அழுதுட்டு இருந்திருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் ஒரு பெரிய விடை கிடைக்க போற நேரம் வந்துருச்சுங்க. இந்த கடந்த சில வருஷங்களாவே உங்க வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமா தான் போயிட்டு இருக்கும். பணத்தட்டுப்பாடு ஒரு பக்கம், கடன் நெருக்கடி, வந்த பணம் எப்படி போகுதுன்னே தெரியாது. எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்திருக்கும். ஒரு சின்ன வேலையை முடிக்கணும்னா கூட நீங்கள் 10 தடவை அலைய வேண்டியதாக இருந்திருக்கும். குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், மரியாதை எதுவுமே முழுமையாக கிடைக்கல. உங்களை விட தகுதியில் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாம் மேலே மேலே போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஒரு நிலைமைன்னு ரொம்பவே உடஞ்சு போயிருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை சோர்வடைய செஞ்சிருக்கும். முக்கியமாக மன உளைச்சல், ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு பயம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துட்டு உங்களை அரிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான விடிவு காலம் வரப்போகுதுங்க. அதுக்கான நேரம் தான் இனி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். வான மண்டலத்தில் நடக்கிற சில முக்கியமான கிரக மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ரொம்பவே சாதகமான ஒரு இடத்துல அமரப்போகுது. குறிப்பாக உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த அந்த இருட்டு விலகி ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வரப்போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேற போகுது. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகிற சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணும். ஏன்னா உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்கள விட பொறாமப்படுறவங்க தான் உங்களை சுற்றி அதிகமாக இருப்பாங்க. பட்ட கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்பட்டவங்க நாளைக்கு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது அதை பார்த்து கண்டிப்பாக பொறுத்துக்க மாட்டாங்க. அவங்க கண் திஷ்டியே உங்களை அடிச்சிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் நல்ல நேரத்தை கெடுக்க பல எதிர்மறை சக்திகள் காத்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறேன். நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் உயிரே போனாலும் யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. நீங்கள் எப்போவுமே ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளுங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே உடனே சந்தோஷத்தில் உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட அதை பகிர்ந்துக்க நினைப்பீங்க. இது உங்கள் நல்ல மனசு. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய எதிரி. நீங்கள் வாயை திறந்து ஒரு விஷயத்த சொல்கிற வரைக்கும் தான் அது உங்கள் கை மீறாமல் இருக்கும். நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்க இந்த விஷயத்தை பற்றி தப்பாக நினச்சாலோ, இல்லை மனசுக்குள்ளே பொறாமப்பட்டாலோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்காமல் போயிடும். இது நிறைய தடவை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கள். ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினச்சிருப்பீங்க. அதை பற்றி 4 பேர்கிட்ட ரொம்ப பெருமையாக பேசியிருப்பீங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் அந்த தொழில் தொடங்க முடியாமலேயே போயிருக்கும். இதில் ஒரு நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும்.
சொந்தக்காரங்க கிட்ட சந்தோஷமா சொல்லியிருப்பீங்க. ஆனா கடைசி நேரத்துல அந்த வேலை கை நழுவி போயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள சுத்தி இருக்கிறவங்களுடைய கண் திருஷ்டியும், அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்களும் தான். அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட உங்க வாயிலிருந்து வெளியே வராதுன்னு நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணுங்க. தனுசு ராசியில பிறந்தவங்க பொதுவாவே ஒரு நெருப்பு ராசிக்காரங்க. உங்ககிட்ட ஒரு தனித்துவமான ஆற்றல் எப்பவுமே ஒளிஞ்சிட்டு இருக்கும். உங்க இலக்கு என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அத அலைய விடாம தடுக்கிறதுக்கு உங்க சொந்த பந்தங்கள் பல நேரங்கள்ல தடையா இருந்திருப்பாங்க. இனிமே அந்த நிலைமை எல்லாம் அடியோடு மாறப்போகுது. நீங்க யார நம்பி ஏமாந்தீங்களோ, யார் உங்க முதுகுல குத்துனாங்களோ அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணம், இதுவரைக்கும் பல இடங்கள்ல தடைபட்டிருந்த பணம் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும். உங்க கழுத்த நெரிச்சுக்கிட்டு இருந்த கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைபடும். ஒரு புது தைரியம் உங்க மனசுல பிறக்கும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புத்துணர்ச்சியோட நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஆனா இது எல்லாமே தடங்கல் இல்லாம நடக்கணும்னா உங்க மனசையும், உங்க வார்த்தைகளையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்க மேல உண்மையா பாசமா இருக்கிறவங்க யார் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் எழுதி வராங்க அப்படிங்கிறத நீங்க சரியா அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது. உங்க ஜாதகத்துல ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான சக்தி உருவாகும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கே ஒரு கட்டத்துல ஆச்சரியமா இருக்கும். உண்மையாலுமே இதெல்லாம் நமக்கு தானா நடக்குதான்னு நீங்களே உங்களை கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயங்கள் காத்துட்டு இருக்குது. இப்ப நான் சொல்ல போற அந்த 5 ரகசியங்கள்ல முதல் ரகசியம் உங்களுடைய பணவரவு மற்றும் பொருளாதார நிலை சம்பந்தப்பட்டது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பல வழிகள்ல இருந்து பணம் தேடி வரப்போகுது. நீங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுடைய சம்பளம் திடீர்னு அதிகமாகலாம். தொழில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் கிடைக்கலாம். இப்படி பணம் உங்க கைக்கு வரும்போது அதை பத்தி நீங்க யார்கிட்டயும் உங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட பெருமையா சொல்லிடவே கூடாது. ஏன் இதை இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, உங்ககிட்ட பணம் இல்ல, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சப்போ உங்களுக்கு ஒரு ரூ. 100 கொடுத்து முன் வராதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உங்க மேல ஒரு பொய் பாசத்தை காட்டிட்டு வருவாங்க. உங்ககிட்ட கடனா பணத்தை வாங்கிட்டு அப்புறம் அதை திருப்பி தரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பொறாம பார்வை உங்க மேல இருக்குங்க. இந்த கண் திஷ்டி ரொம்ப கொடியதுங்க. உங்க பணம் வரவை அதை முடக்கி போட்டுடும். அதனால உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, அதை உங்க குடும்பத்துக்குள்ள உங்க வாழ்க்கை துணைக்கு மட்டும் தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. வெளியில உங்களை பார்க்குறவங்களுக்கு நீங்க எப்பவும் போல சாதாரணமா இருக்கிற மாதிரியே காட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க உங்க பொருளாதார உயர்வை ரகசியமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் தாங்கும். மேலும் மேலும் பல மடங்கு பெருகும். இப்போ ரொம்ப முக்கியமான ரகசியம் என்னன்னா, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் மற்றும் லட்சியங்கள். தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு பெரிய கனவை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க. ஆனா இனிமே நீங்க செய்ய போற எந்த ஒரு காரியத்தையும் அது நடந்து முடியிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்க ஒரு புது வீடு கட்ட போறதா இருக்கலாம், இல்ல ஒரு நிலம் வாங்க போறதா இருக்கலாம், இல்ல புதுசா ஒரு தொழில் தொடங்க போற ஐடியா உங்க மனசுல இருக்கலாம். இதெல்லாம் நான் சரியா பண்றேன் அப்படின்னு நீங்க முன்கூட்டியே மத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா, அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்து முழுசாவும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட நல்லா பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ளேயே இவையெல்லாம் செஞ்சு முன்னேறிடுவானோ அப்படிங்கிற பயமும் பொறாமையும் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய அந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்க காரியத்தை கெடுத்துடும். ஒரு செடி வளருதுன்னா அதை நம்ம மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு அது வேற புடில மாத்துற வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு விதைச்ச உடனே தோண்டி தோண்டி பார்த்தா அந்த செடி வளராது இல்லையா? அதே மாதிரி தான் உங்களோட திட்டங்களும் அதுக்கான முயற்சிகளை நீங்க முழு மூச்சோட ரகசியமா செய்யணும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு எரியணும். ஆனா வெளியில பார்க்குறவங்களுக்கு அமைதியான ஒரு கடல் மாதிரி நீங்க தெரியணும். காரிய கைகூடி வரும்போது உங்களுடைய வெற்றி அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். உங்க லட்சியங்களை நீங்க ரகசியமா வச்சுக்கிறது மூலமா உங்களுடைய முழு கவனமும் அந்த காரியத்துல மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்க சொல்ற எந்த நெகட்டிவான வார்த்தைகளும் உங்க காதுல விழாது, நம்பிக்கையும் குறைக்காது. அதனால உங்க எதிர்கால பிளான்களை உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய பூட்டு போட்டு பூட்டி வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு இறைபக்தி அதிகமா இருக்கு. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சாவி சாமி தண்டிச்சிடுமோன்னு பயப்படுற குணம் உங்களுக்கு இருக்குது. ஆனா கடவுள் உங்களுக்கு இவ்வளவு நாள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு தயார் பண்றதுக்கான பயிற்சிகள் தான்னு இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அடிபட்டு நீங்க நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கீங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நமக்கு உண்மையா இருக்காங்கன்னு உங்களால இப்போ ஈஸியா கணிக்க முடியும். இந்த அனுபவத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து நீங்க எடுக்க போற அடுத்தடுத்த அடிகள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. இந்த நேரத்துல உங்க மனசுல சில காயங்கள் வரலாம். நம்மளால முடியுமா, இதுக்கு முன்னாடி நிறைய தோத்து போயிருப்போமே அப்படிங்கிற பயம் எட்டி பார்க்கலாம். அந்த பயத்துக்கு இனிமே உங்க மனசுல நீங்க இடமே கொடுக்கக்கூடாது. உங்க முழு கவனமும் நீங்க செய்ய போற காரியத்துல மட்டுமே இருக்கணும். 3வது ரொம்ப முக்கியமான ரகசியம் என்னன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள் மற்றும் உங்க பலவீனங்கள். தனுசு ராசிக்காரங்க நீங்க ரொம்ப வெள்ளந்தீங்க. மனசுல எந்த கள்ளமும் கவடமும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை வந்தாலோ, இல்ல பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ மனசை பொறுக்காம அது உங்க நண்பர்கள் கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ போய் அப்படியே கொட்டி தீத்துருவீங்க. அதனால இனிமே அப்படி செய்யவே செய்யாதீங்க. உங்க குடும்ப விஷயங்களை நீங்க 4 பேர்கிட்ட சொல்லும்போது
அவங்க உங்க முன்னாடியே அனுதாபப்படுற மாதிரி நடிச்சோ, பின்னாடி உங்கள பத்தி தப்பா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல பிரிஞ்சு போனவங்க ஒண்ணு சேருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் நெருக்கமும் அதிகமாகும். இந்த சந்தோஷத்த நீங்க வெளியில சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் அதையும் வெளியில சொல்லக்கூடாது. உங்க வீட்டு 4 சுவத்துக்குள்ளேயே நடக்கிறது அந்த சுவத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். 7வது ரகசியம், அடுத்த ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செய்ற ஆன்மீக பரிகாரங்கள் மற்றும் உங்க குலதெய்வ வழிபாடுகள். நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கிரகங்கள் மாற்றத்தால நீங்க சில குறிப்பிட்ட கோவில்களுக்கு போக வேண்டி வரலாம். இல்ல உங்க கஷ்டங்கள் தீர சில பரிகாரங்கள் செய்ய வேண்டி வரலாம். இதெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப ரகசியமா செய்யணும். நான் இந்த கோவிலுக்கு போறேன், இந்த பரிகாரம் செய்ய போறேன், எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா, அந்த பரிகாரத்துக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காமலேயே போயிடும். ஆன்மீகம் அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் இடையில நடக்கிற ஒரு ஆத்மார்த்தமான விஷயம். அதுல 3வதா ஒரு நபருடைய பார்வை விழக்கூடாது. உங்க வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அத மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியா உங்க கடமைய செய்யுங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சு, உங்க வாழ்க்கையில நடக்க போற அற்புதங்கள நீங்க கூடிய சீக்கிரமே கண்கூடா பார்ப்பீங்க. இவங்கள சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே உங்கள ஒரு சாதாரண ஆளாவே பார்த்து பழகிட்டாங்க. இவன் எப்பவும் போல கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். இவனால வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னுக்கு வர முடியாதுன்னு தப்பு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா, உங்களுடைய அந்த எண்ணங்களை எல்லாம் சுக்குநூறா உடைக்க போற நேரம் வந்துடுச்சு. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. உங்கள வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்கள தேடி வர அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரும். சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும், கௌரவமும் கிடைக்கப் போகுது. ஆனா, இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். வளர வளர புயல் பார்த்து அடிக்க தான் செய்யும். அது மாதிரி நீங்க மேல வர வர உங்கள கீழ தள்ளி விடணும்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். அதனால உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசுங்க. யாருகிட்ட என்ன பேசணும், எந்த அளவுக்கு பேசணும்னு ஒரு எண்ணம் வகுத்து இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்கள ஒரு புது மனிதனா மாத்தப் போகுது. உங்கள அறியாமலேயே ஒரு பெரிய தன்னம்பிக்கை உங்க முகத்துல தெரியும். நீங்க செய்யப் போற ஒவ்வொரு செயலும் பெரிய வெற்றியை கொடுக்கும். 5வது மற்றும் மிக முக்கியமான ரகசியம் என்னன்னா, உங்களுக்கு கிடைக்கப் போற எதிர்பாராத உதவிகள் உங்கள தூக்கிவிடப் போற நபர்கள பற்றியது. இனி வரக்கூடிய நாட்கள் முகம் தெரியாத நபர்கள் மூலமா அல்லது நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய உதவிகள் வரப்போகுது. ஒரு இருட்டுல தவிக்கும்போது திடீர்னு ஒருத்தர் கைப்பிடிச்சு வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி உங்கள ஒருத்தர் மேல தூக்கி விட போறாங்க. அந்த நபர் யாரு? உங்களுக்கு எந்த வழியில எப்படிப்பட்ட இது வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க உங்க நெருங்கிய நண்பர்கள் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா, உங்களுக்கு யார் உதவி செய்றாங்கன்னு தெரிஞ்சா அந்த நபர உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் சொல்லி உங்க வாய்ப்ப கெடுக்கிறதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. உங்கள சுத்தி எப்பவுமே ஒரு பொறாமை கூட்டம் இருந்துட்டே இருக்குங்கிறத நீங்க மறக்கக்கூடாது. அதனால உங்களுக்கு கிடைக்கிற அந்த பொன்னான வாய்ப்புகளையும், உதவி செய்றவங்கள பத்தின விவரங்களையும் ரொம்ப ரகசியமா உங்க மனசுக்குள்ளேயே பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இந்த 5 ரகசியங்கள மட்டும் நீங்க சரியா கடைபிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த மாபெரும் வசந்தத்தை இந்த உலகத்துல யாராலும் தடுக்கவே முடியாது. இத்தன நாளா வாழ்க்கை இப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்தல. நமக்குன்னு ஒரு விடிவு காலம் வராதான்னு ஏங்கி தவிச்ச உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலும், அளவற்ற சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நேரம். இனிமே காலையில எந்திரிச்சது ஒரு இனம் புரியாத உணர்ச்சியும், சுறுசுறுப்பும் உங்கள தொத்திக்கொள்ளும். உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ், ஒரு பெரிய வசீகரம் உருவாகப் போகுது. உங்கள பார்த்தாலே மத்தவங்களுக்கு ஒரு பயம் கலந்த மரியாதை தோன்றும் அளவுக்கு உங்களுடைய தோற்றமும் சரி, உங்களுடைய பேச்சும் சரி ரொம்ப நெருக்கமா மாறப்போகுது. இவ்வளவு நாள் உங்கள ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்க முகத்த நேருக்கு நேர் பார்க்க கூச்சப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை பிரம்மாண்டமா வளரப்போகுது. உங்க குடும்பத்துல இத்தன நாளா வந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் பனி போல விலகிடும். முக்கியமா கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நடந்த வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு ஆழமான அன்பு மலரப்போகுது. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கவலைகள் எல்லாம் மாறி அவங்க மூலமா உங்களுக்கு நல்ல பெருமையான செய்திகள் வந்து சேரும். உங்க வீடு எப்பவுமே ஒரு திருவிழா போல மாரி சந்தோஷமா மாறப்போகுது. இந்த சந்தோஷத்த நீங்க அனுபவிக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப அடக்கமா இருக்கணும். நமக்கு எல்லாம் கிடைச்சு இனிமே எந்த கவலையும் இல்லைன்னு கொஞ்சம் கூட தலக்கணம் வந்துடக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு அமைதியா ஆடம்பரம் இல்லாம இங்க நிறைய இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு கடவுள் உங்களை இன்னும் பல மடங்கு உயரத்துக்கு கொண்டு போவார். இந்த சிறப்பான காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, உங்களுடைய கடந்த காலத்த நினைச்சு வருத்தப்படுறதுல முற்றிலுமா தூக்கி எறியணும். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, இவங்க என்ன நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்களேன்னு, என் பணம் இப்படி முடங்கி போச்சேன்னு பழைய குப்பைகளை இனிமே உங்க மனசுக்குள்ள போட்டு நீங்களே உங்கள காயப்படுத்திக்க கூடாது. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடம். இனிமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பிரகாசமான எதிர்காலத்த மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத வைராகியம் உங்க மனசுல பலமா பதியணும். உங்களுடைய இலக்கு ஒண்ணே ஒண்ணுதான். அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி. அந்த வெற்றியை நோக்கி நீங்க போற பாதையில
யார் என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் சரி, யார் உங்களை விமர்சனம் செஞ்சாலும் சரி, அதை காதுலயே வாங்கிக்காதீங்க. உங்க இலக்க மட்டும் ஒரு கழுகு மாதிரி கூர்மையா காத்துட்டே இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க. ராத்திரி ஆனா தூக்கம் வராது. உடம்புல ஏதோ ஒரு சோர்வு. எந்த வேலை செஞ்சாலும் உடனே ஒரு களைப்பு வந்திருக்கும். செலவுன்னு பல விரயங்கள் ஆகி மனசும் உடம்பு ரொம்பவே தளர்ந்து போயிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்க போகுது. ரொம்ப நாளா உங்கள வாட்டி வதைச்ச பல உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்கும். உங்க உடம்புக்கு ஒரு நேர்மறையான ஆற்றல் ஊற்றெடுக்க போகுது. காலையில எழுந்திரிக்கும்போது எந்த ஒரு சுணக்கமும் இல்லாம ரொம்ப சுறுசுறுப்பா உங்க வேலைகள பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்துல உங்க சோர்வு எல்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய தெளிவும், பிரகாசமும் வரப்போகுது. நோய் நொடி இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போற காலம் இது. உங்க உடம்பு உங்களுக்கு முழுமையா ஒத்துழைக்க போகுது. இது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க உங்க நல்ல மனச பயன்படுத்தி உங்கள ஏமாத்துனவங்க நிலைமை என்ன ஆகும்னு நீங்க அடிக்கடி யோசிப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் எந்த தண்டனையும் இல்லையான்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் எப்பவுமே இருக்கும். இனிமே நீங்க அத கொஞ்சமும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கான நியாயத்த அந்த இயற்கை கண்டிப்பா வழங்கும். உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்க, உங்கள அழ வச்சவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அனுபவிக்க போற நேரம் இது. அதனால நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. விலகி நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்களுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி. யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, உங்க வளர்ச்சிய பார்த்து யார் வயித்தெரிச்சல் படுறாங்களோ, அவங்க எல்லாரும் தானாகவே உங்க வாழ்க்கைய விட்டு விலகி போயிடுவாங்க. உங்க பாதையில இருக்கிற முட்கள் எல்லாம் ஒண்ணொண்ணா அகலப் போகுது. இப்ப நீங்க ரொம்ப வருஷமா போகணும்னு நினைச்சு தள்ளி போன சில ஆன்மீக பயணங்கள் இப்ப ரொம்ப சுலபமா கைகூடி வரும். உங்க மனசுக்கு ரொம்ப அமைதியை தரக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். அந்த பயணத்துக்கு அப்புறம் உங்க மனசுல இவ்வளவு நாள் இருந்த பாரம் எல்லாம் ஒட்டுமொத்தமா இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். உங்கள அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்குவம் வரப்போகுது. யார் என்ன சொன்னாலும் உடனே கோவப்படுற அந்த சுபாவம் மாதிரி ரொம்ப நிதானமா யோசிச்சு செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்க பேச்சுல ஒரு பெரிய முதிர்ச்சி இருக்கும். 4 பேருக்கு நல்லது சொல்ற அளவுக்கு உங்களுடைய அறிவு ரொம்ப தெளிவா வேலை செய்யும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் எல்லாமே உங்கள ஒரு மிக உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. உங்களுக்கு நடக்க போறத நினைச்சு நீங்களே ரொம்ப பெருமைப்பட போறீங்க. இனி நீங்க வேலை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. நீங்க எவ்வளவுதான் உழைச்சு ஓடா தேஞ்சாலும் அவங்களோட பலனை வேற யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த நிலைமை எல்லாம் அடியோடு மாறப்போகுது. உங்க திறமைக்கு தகுந்த மரியாதையும் பதவியும் உங்களை தேடி வரப்போகுது. மேலதிகாரிகள் உங்கள ரொம்பவும் நம்ப ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குன்னு பல பொறுப்புகள் தேடி வரும். அதுல நீங்க ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குவீங்க. தொழில் செய்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளா முடங்கி கிடந்த வியாபாரம் எல்லாம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். புதுசா முதலீடு செய்ய நினைச்சீங்கன்னா, அதுக்கு பல வழிகள்ல இருந்து உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். லாபம் பல மடங்கு பெருகும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. அதனால முழு ஈடுபாட்டோட உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு வரப்பிரசாதம். இதுவரைக்கும் எத்தனையோ வரன் பார்த்துருப்பீங்க. எல்லாம் கூடி வர மாதிரி இருந்து கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தினால தடங்கலாகி போயிருக்கும். வயசாகுதே நமக்கு ஒரு நல்ல துணை அமையுமான்னு நிறைய பேர் தனிமையில அழுதுட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு கொஞ்சமும் வேண்டாம். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களை தேடி வரப்போற நேரம் இது. காதல் விஷயத்திலயும் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. ஆனா இங்கேயும் நான் மறுபடியும் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். கல்யாண பேச்சுவார்த்தை முழுசா முடிஞ்சு பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கே 4 பேர் காத்துட்டு இருக்காங்க. சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு வண்டி வாங்கணும்னு ரொம்ப வருஷமா நீங்க சேர்த்து வச்ச காசு பத்தாம, இல்ல வங்கியில கடன் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. வாடகை வீட்டுல படுற கஷ்டம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்ட போற நேரம் நெருங்கிடுச்சு. உங்க சொந்த வீடு கனவு கூடிய சீக்கிரமே நனவாக போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமான முறையில உங்க வீட்டு விசேஷம் நடக்குமுங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போறத பார்க்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வாயடைச்சு போக போறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களை உதாசீனப்படுத்தவங்க எல்லாரும் உங்க வாசல்ல வந்து நிக்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயர போகுது. நீண்ட நாளா நீதிமன்ற வழக்கு பஞ்சாயத்துன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு உங்க பக்கம் வரப்போகுது. யாரு தப்பு பண்ணாமலோ அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சு உங்க பக்கம் இருக்கிற நியாயம் நிலைநாட்டப்படும். வம்பு வழக்குன்னு உங்களை அடிக்கடி சீனவங்க பின்வாங்குவாங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வலையும் உருவாக போகுது. இனிமே யாரை பார்த்தும் நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. துணிஞ்சு நில்லுங்க. உங்க முடிவுக்கு பின்னாடி பேசுறவங்க பத்தி நீங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூடாது. அவங்க உங்க பின்னாடி இருப்பாங்க. உங்களை பத்தி தேவையில்லாம பேசுவாங்க. அதை நீங்க முன்னோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கணும். நீங்க உங்க இலக்கை நோக்கி ராஜநடை போட்டுட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் படிப்புல இருந்த மந்த நிலைமையெல்லாம் மாறி ஒரு பெரிய சுறுசுறுப்பு வரப்போகுது. என்னதான் படிச்சாலும் மனசுல நிக்கல, ஞாபக மறதி வருதுன்னு கவலைப்பட்ட மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியும் படிப்புல ஒரு பெரிய ஆர்வமும் வரப்போகுது. கூட்டுத் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி
செலுத்தி படித்தா கண்டிப்பாக அரசு வேலை வாங்குற யோகம் உங்களுக்கு இருக்குது. உங்களை பெற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய பெருமையை தேடித்தர போகிறீங்க. வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். மொத்தத்தில் உங்கள் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது. உங்கள் தரம் குறைஞ்சு பேசினவங்க முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய சாதனையாளராக நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுமைக்கும் சகிப்புத்தன்மையும் ரொம்பவே அதிகம். வீட்டில் உள்ளவங்களுக்காக உங்களுடைய சொந்த ஆசைகளை எல்லாம் பல நேரங்களில் தியாகம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் செஞ்ச தியாகத்தை யாருமே மதிக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு ஆனால் இனிமேல் உங்களுக்கான காலம் வந்துடுச்சு. நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஒன்றொன்னா உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த வேலை பளு கொஞ்சமாக குறைஞ்சி நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாகும். வீட்டில் இருந்தபடியே ஏதாவது ஒரு சின்ன தொழில் செய்யணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். உங்கள் திறமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சரியான மேடை கிடைக்க போகுது. அதனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோட உங்கள் முயற்சிகளை நீங்கள் தொடங்கலாம். அது மட்டும் இல்லாமல் முதியவங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும்போது உங்கள் பிள்ளைகள் உங்களை சரியாக கவனிக்கலையே, தனிமையிலே தவிக்கிறோமோன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள் அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வர போகிறாங்க. உங்களோட ஆலோசனைகளுக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. உங்களை ஒதுக்குனவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து நிற்கிறத பார்க்கும்போது கடவுள் உங்கள் பக்கம்தான் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்ப ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனசில் ஒரு பெரிய நிம்மதியும் திருப்தியும் ஏற்பட போகுது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் மறந்துட்டு வரப்போகிற நல்ல காலத்தை எப்படி சரியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நீங்கள் இப்போ சிந்திக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன அந்த 5 ரகசியங்களை மறுபடியும் ஒரு தடவை உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. பண வரவு, உங்களுக்கு எதிர்கால திட்டங்கள், குடும்ப விஷயங்கள், ஆன்மீக பரிகாரங்கள், அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற உதவிகள்லேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரகசியமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி பிரம்மாண்டமாக இருக்கும். உங்ககிட்ட வந்து எவ்வளவுதான் இனிமையாக பேசினாலும் உங்கள் வாயை பிடுங்க நினச்சாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும். ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்துட்டு அங்கேருந்து நகர்ந்துங்க. ஏன்னா உங்களுடைய மனசுல தான் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி, உங்க மௌனத்துல தான் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி அடங்கி இருக்கு. நீங்க பேசுறதை விட உங்களுடைய செயல்கள் தான் மற்றவங்களுக்கு முதல்ல சொல்லணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போவதை நினைச்சு நீங்க ரொம்பவே ஆச்சரியப்பட போறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீச போகுது. உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்க போற நேரம் இது. அதனால எப்பவும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே உங்க மனசுல வளர்த்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும். உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சின்ன நல்ல விஷயத்தையும் கொண்டாடுங்க. ஏன்னா இந்த சிறு சிறு சந்தோஷங்கள் தான் சேர்ந்து ஒரு மாபெரும் நன்மை உங்களுக்கு கொடுக்க போகுது. இவங்களுடைய விடாமுயற்சிக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய பரிசு தான் இந்த காலகட்டம். இதுவரைக்கும் நீங்கள் போட்ட உழைப்பு எல்லாமே வீணாக போச்சுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த உழைப்புக்கான பலன்கள் வட்டியும் முதலுமா உங்களுக்கு வந்து சேரப்போகுது. உங்களுடைய பேர் இந்த சமூகத்தில் ரொம்ப உயர்வாக பேசப்படும். இவனெல்லாம் என்ன பண்ணிட போகிறான்னு கேட்டவங்க வாயாலேயே இவனை மாதிரி வாழணும்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உயரப்போகுது. அதனால் உங்களை நீங்களே எப்பவும் தாழ்த்திக்காதீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கான மிகப்பெரிய மூலதனம். உங்கள் ஜாதகத்தில் இப்போ இருக்கிற கிரக அமைப்பு பார்த்தோம்னா ஒரு பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வரப்போது ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்கள் குலதெய்வத்தோட நேரடி பார்வை உங்கள் மேலே முழுமையாக விழ ஆரம்பிச்சிருச்சு. முதலாளாக நீங்கள் கும்பிட்ட சாமி எல்லாம் கல்லாயிடுச்சோன்னு ஒரு விரக்தியில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த சாமி கண்ணி முழிச்சு உங்களுக்கான பலனை கொடுக்க போகிற நேரம் இது. இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறத நினச்சி நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்த இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. நிறைய பேர் உங்ககிட்ட நல்லா பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டே உங்கள் பின்னாடி குழி தோண்டி பறப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இனிமேல் காலம்தான் பதில் சொல்ல போகுது. இயற்கை ஒரு பெரிய சுழற்சி மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கொடுக்கணுமோ அதை சரியாக கொடுக்கும். உங்களுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. இனிமேல் இல்லைங்க, உங்களை நம்பி வரவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறீங்க. உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. ஆனால் இந்த சமயத்தில் ஒரு சின்ன கர்வம் கூட உங்கள் மனசில் எட்டி பார்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் பணிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். நாம் செய்கிறதெல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கோம், நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியா அப்படிங்கிற சந்தேகம் அடிக்கடி வரும். அந்த குழப்பம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்குள்ளேயே உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு ஆரம்பிங்க. அதில் கண்டிப்பாக எந்த ஒரு தடங்களும் வராது. உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப நேர்மையாகவும் தெளிவாகவும் இருக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறையான ஆளுங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக நிலைக்கு வச்சுருப்பீங்க. ரொம்ப வருஷமாக உங்கள் மனசை அரிச்சிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. அது பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சொந்த பந்தங்களோட
உங்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய பகையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமா ரொம்ப சுமூகமா முடிய போகுது. இதுல உங்களுக்கு கிடைக்க போற நியாயம் உங்கள சுத்தி இருக்கிற எல்லோரையும் ஆச்சரியப்பட வச்சுடும். இவ்வளவு நாளா அவங்கள தப்பா நினைச்சவங்க எல்லாம் அவங்க தப்பா உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை கூட உருவாகலாம். ஆனா நீங்க அந்த பழைய கசப்புகளை எல்லாம் மனசுல வச்சுக்காம ஒரு பெரிய மனசால அவங்கள கடந்து போயிட்டே இருங்க. அதுதான் உங்களுடைய உண்மையான வெற்றி. இது ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். இத்தனை நாளா நீங்க செஞ்ச உறவுகள எல்லாம் மறந்துட்டு உங்கள தூக்கி போட்டு மிதிச்சவங்கள பத்தி நினைச்சு, இனிமே பொன்னான நேரத்த வீணாக்காம உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போறத நீங்களே கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க. ஏன்னா காலம் ரொம்ப பெரியது. அது எல்லாத்துக்கும் சரியான பதில் அதோட நேரத்துல ரொம்ப துல்லியமா கொடுக்கும். நீங்க உங்க மனச மட்டும் ரொம்ப அமைதியா வச்சுக்கோங்க. காலையில எழுந்த உடனே உங்க குலதெய்வத்த மனசார வேண்டிட்டு, அன்னைக்கு என்ன வேலை செய்யணுமோ அதுல மட்டும் முழு கவனத்த செலுத்துங்க. வீண் விவாதங்கள போய் தலையிடாதீங்க. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க மத்தியில நடக்கிற பஞ்சாயத்துல இனிமே நீங்க முன்னாடி போய் நிக்கவே கூடாது. ஏன்னா நீங்க நல்லது சொல்ல போய் கடைசியில உங்களுக்கே பெரிய தலைவலி வந்துடும். அதனால யார் என்ன செஞ்சாலும் சரி, அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போகட்டும்னு ஒதுங்கி நிக்க பழகுங்க. உங்களுடைய அமைதி தான் உங்களுக்கு இப்ப மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீகம் இனிமேல் ஆரம்பிக்க போகுதுங்க. இவ்வளவு நாள் வெளியில சுத்தி தேடின நிம்மதி உங்க மனசுக்குள்ளேயே இருக்கிறத நீங்க உணரப் போறீங்க. தனிமையில உட்கார்ந்து உங்களுக்கான நேரத்த நீங்க ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த தனிமை உங்களுக்கு ஒரு பெரிய பலத்த கொடுக்க போகுது. வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அந்த தெளிவு இருக்கும்போது உங்கள சுத்தி 1000 தடைகள் வந்தாலும் அத ரொம்ப சுலபமா உடைச்சிட்டு உங்களால முன்னேறி போக முடியும். உங்கள ஒரு சாதாரண ஆளா பார்த்த இந்த சமூகம் இனிமேல் உங்கள ஒரு பெரிய வெற்றியாளரா பார்க்க போகுது. அதுக்கான அஸ்திவாரம் தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல அமையப் போகுது. உங்களுடைய உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைக்க போற மிகப்பெரிய சன்மானம் இது. பணவரவு அதிகமா இருக்கும்போது கூடவே சில தேவையில்லாத செலவுகளும் வரதா செய்யும். ஆனா தனுசு ராசிக்காரங்க நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. பணத்தை எப்படி சரியா முதலீடு செய்யணும், அதை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இனிமேல் நீங்க செய்ய போற முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்க போகுது. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்க சேர்த்து வைக்கிற பணம் அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். அதனால நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். இந்த பண விஷயங்களை பத்தி உங்க குடும்பத்தை தாண்டி வெளியில யார்கிட்டயும் எந்த காரணத்துக்காகவும் பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய வளர்ச்சி எப்பவுமே ஒரு பெரிய ரகசியமா தான் இருக்கணும். நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றி பிரம்மாண்டமா வந்து சேரும். உங்களுடைய தொழில நீங்க எடுக்க போற சில புதிய முயற்சிகள் உங்களை ஒரு பெரிய விஷயத்துக்கு கொண்டு போக போகுது. உங்களுடைய வேலை செய்யற சக ஊழியர்கள் உங்களுடைய திறமையை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. இவனுக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு மேலதிகாரிகள் உங்களை கொண்டாடுற நேரம் வரப்போகுது. இவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய முன்மாதிரியா இருக்க போறீங்க. உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்க நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. அப்பவும் நீங்க ரொம்ப அடக்கமாவே இருங்க. நம்மளுடைய திறமை தான் இதுக்கெல்லாம் நடக்குதுன்னு ஒரு சின்ன தர்மம் கூட உங்க மனசுல வரக்கூடாதுங்க. இதெல்லாம் அந்த இறைவனுடைய செயல் அப்படின்னு நினைச்சு உங்க கடமையை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி தானா வரும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். பொதுவாவே உங்க ராசிக்கு ஒரு விசேஷமான குணம் உண்டு. யாராவது தப்பு செஞ்சா அதை முகத்துக்கு நேரா கேட்டுருவீங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேச தெரியாது. உங்களுடைய அந்த நேர்மையான குணம் தான் நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்காம போனதுக்கு காரணம். அவங்க பண்ற தப்ப நீங்க சுட்டிக்காட்டும்போது அவங்களுக்கு கோவம் வந்து உங்கள ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க யார் தப்பு செஞ்சாலும் அத திருத்துற வேலைய நீங்க கையில எடுக்க மாட்டீங்க. அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்கிட்டும், நமக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அமைதிய கொண்டு வரப்போகுது. தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாம விலகி நிக்கிறது மூலமா உங்களுடைய நிம்மதி முழுமையா பாதுகாக்கப்படும். இவங்களோட ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு முழுமையான பலத்த கொடுக்க போறாருங்க. குருவோட பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி குரு பகவானோட முழு ஆசீர்வாதம் இப்போ உங்க மேல விழுந்திருக்கிறது. இதனால உங்களுடைய சிந்தனைகள் எப்பவும் ரொம்ப தெளிவாகவும் நல்ல விதமாகவும் மாறப்போகுது. கண் விழிக்கும் போதே ஒரு சந்தோஷமான மனநிலையோட தான் நீங்க எந்திரிப்பீங்க. உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ், ஒரு பிரகாசம் தானாகவே வரப்போகுது. உங்கள பார்க்குறவங்களுக்கு இவர்கிட்ட ஏதோ ஒரு பெரிய மாற்றம் தெரியுது அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமையில ஒரு பெரிய கம்பீரம் உருவாக போகுதுங்க. உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே இருக்குங்க. உங்களுக்கான வேலைகள் ரொம்பவே அதிகமாக போகுது. நிறைய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அதையெல்லாம் சமாளிக்கணும்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தேவைங்க. நீங்கள் எப்போவுமே சுத்தமாக உங்கள் பூஜை அறையை வச்சுக்கோங்க. தினமும் காலையில் சாயந்தரமும் 2 முறை தீபம் ஏற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகளை எல்லாம் அந்த சாமி கிட்ட சொல்லுங்கள். சாமி கண்ணுக்கு தெரியாம ஒரு சக்தியா இருந்து உங்களை வழிநடத்த போற இது நேரம் இது நீங்க செய்ய போற ஒவ்வொரு காரியத்திலும் அந்த இறைவனுடைய துணை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருந்துகிட்டே இருக்குங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.